हरे हरे कृष्णा. ओके, மல்லீஸ்வரி மாதாஜி. हरे कृष्णा माताजी. மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா அத்தியாயம் 8 பதம் 7. தஸ்மாத் கால் சர்வேஷு காலேஷு तस्मात् सर्वेषु कालेषु तस्मात् सर्वेषु कालेषु तस्मात् सर्वेषु कालेषु तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च माम् अनुस्मर युध्य च माम् अनुस्मरयुध्य च माम् अनुस्मर युध्य च माम् अनुस्मरयुध्य च माम् अनुस्मर युध्य च मय्यर्पितमनो बुद्धिर् मयि अविर्विद मनोबुद्धिर् मय्यर्पितमनो बुद्धिर् मय्यर्विद मनोबुद्धिर् मय्यर्पितमनो बुद्धिर् मय्यर्विद मनोबुद्धिर् मां ये वैश्यस्य संशयः मां ये वैशेष असंशय मां ये वैश्यस्य संशयः मां ये वैशेष असंशय मां ये वैश्यस्य संशयः मां ये वैशेष असंशय मां ये वैश्यस्य संशयः मां ये वैशेष तस्मात् सर्वेषु कालेषु तस्मात् सर्वेषु कालेषु मामनुस्मरयुध्य च माम् अनुस्मर युध्य च मय्यर्पितमनो बुद्धिर् मय्यै अर्पित मनोबुद्धिर् मां ये वैश्यस्य संशयः मां ये वैशेषम् असंशय संशय. हरे कृष्ण. हरे कृष्णा. वलीश्वरी माताजी வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. தஸ்மாத் சர்வே காலேஷு மாம் அர்ப்பித மனோபுத்திர் மாம் ये वैशेष असंशयः. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. ரேவதி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. நரஹரி தாக்கூரர் முதலான பக்தர்கள் சாமரத்தை வீசி சேவை செய்கின்றனர். சஞ்சயர், முகுந்தர், வாசுதேவ கோஷர் முதலான பக்தர்கள் இனிமையாக பாடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்த நித்திய பக்தர்கள் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இந்த இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸோ நம்ம இப்போ நான் ஒருக்க பாடிடுறேன், நம்ம அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஜீவன் நரா ஹரியாதி கோரி ஜமரதுலயா संजय मुकुन्द बासु हरे कृष्णा. நம்ம இப்ப ரிப்பீட் பண்ணலாம். இபனரா ஹரியாதி கோரி हरियाति गौरी
चामरदुलाया चामरतुलाया संजया मुकुन्द बासु संजया मुकुन्द वाशु घोषादिगाया घोषादिकाय कृष्ण माता जी किबन नरहरियादि गौरी श्यामरदुलाया संजय मुकुन्द वाशु घोषादिकाय हरे कृष्ण हरी माता हरी जी हरे कृष्णा தேங்க்யூ கோகிலா மாதாஜி ரேவதி மாதாஜி பாடுறீங்களா எஸ் மாதாஜி ஹரே கிருஷ்ணா कृपानरहारियादि गौरी समारातुलाया सञ्जया मुकुन्द वाशु घोषादिगाया थैंक यू ஹரி माताजी बोल हरे कृष्णा தேங்க்யூ மாதாஜி ஹரி बोल तस्मै श्री गुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विघ्नं सदारिणे चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर हरे कृष्णा कृष्ण 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 हरे कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा माताजी। இன்னைக்கு பகவத்கீதா அத்தியாயம் 8 7வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு யாரு மொழிபெயர்ப்பு படிக்கணும்? தரு மாதாஜி. மாதாஜி ஓகே மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. எனவே அர்ஜுனா, என்னை இந்த உருவில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இன்னைக்கு இந்த 7வது ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, இந்த அத்தியாயத்தோட பேரே பரத்தை அடைதல்ல. எப்படி பரத்தை அடையுது அதை பத்தி தான் பகவான் இந்த ஹோல் அத்தியாயம் வந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. சோ நம்ம போன 2 ஸ்லோகங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் அர்ஜுனா வந்து பகவான்கிட்ட கேட்டாப்ல, அதெல்லாம் பார்த்தோம். கடைசியா என்ன கேட்டாங்க அப்படின்னா, பக்தி தொண்டுல ஈடுபடுவோர் உன்னை மரண காலத்தில் வந்து எவ்வாறு அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்தது. சோ அதுக்கு அர்ஜுனன் பகவான் வந்து பதில் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. சோ போன 2 ஸ்லோகத்துல வந்து பகவானை தியானித்தால் அவங்க என்ன நிலையை அடைவாங்க, கரெக்டா? லாஸ்ட் அந்த மரண தருவாயத்துக்கு நம்ம என்ன நினைக்கமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து தியானிக்க முடியும், அதோட வழிய வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே. சோ நம்முடைய சிந்தனை தான் நம்மளோட அடுத்த வாழ்க்கையை வந்து நம்ம நிர்ணயிக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த வழி இன்னைக்கு இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம், லைன் பை லைனா பார்க்கலாம். ஓகே. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையர்ப்பித மனோபுத்திர் மாமே வைஷ்யஸ்ய சம்சயக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் லைன் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. ஓகே. இங்க என்ன சொல்லுவாருன்னா தஸ்மாத்னா எனவே. சோ இதுக்கு முன்னாடி பகவான் இது ஒரு முடிவை கொடுக்குறாரு. சோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. நீ மரண காலத்துல என்ன நினைச்சா என்கிட்ட வருவேன், நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியோ, என்ன ஸ்மரன்ல இருக்கியோ அதுதான் உனக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்தை வந்து உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அதெல்லாம் சொல்லுவாரு. சோ இங்க முடிவா அவர் சொல்ல போறாரு தஸ்மாத் எனவே சர்வேஷு காலேஷு
எல்லா காலத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ இப்ப நம்ம மேக்ஸ் போடுவோம் இல்லையா, மேக்ஸ் போடும்போது கடைசி நிறைய சம் அதை கூட்டி பெருக்கி கழிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு கடைசி therefore எனவே இப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகமும் அதுதான். சோ எனவே எல்லா காலத்திலையும் கிருஷ்ணா இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, அந்த டைம் ஆஃப் டெத் வந்து மரண டைம்ல வந்து என்ன நினைக்கணும், அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையா இல்லையா. போன ஸ்லோகத்துல சொன்னாரு என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயமா, இஷ்டத்துக்கு மரண காலத்துல வந்து அவரை நினைச்சிட்டு போயிட முடியுமா? அதுக்கு பகவான் வந்து அதுக்காக தீர்வை, அந்த சொல்யூஷனை வந்து இங்க கொடுக்காரு. என்ன கொடுக்காருன்னா, ஏன்னா நம்மளோட மனசை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பிராக்டிஸ் பண்ணு, பயிற்சி பண்ணு, ஞாபகப்படுத்துறதுக்கு த்ரூ அவுட் த வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ என்ன நினைக்கிறதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு ஈஸியான விஷயம் அது கிடையாது. சோ அதுக்கு என்ன சொல்ல, ஏன்னா நம்மளோட மனம் வந்து அவ்வளவு மோசமானது. மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணது, நம்ம ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் ஏற்கனவே சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, அர்ஜுனன் சொன்னார் இல்லையா, என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. அதுவும் மரண நேரத்துல, மரணம் எப்படிப்பட்ட விஷயம், அந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம வந்து அந்த மனசை வந்து பயிற்சி பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். நம்ம டெய்லி வாழ்க்கையில வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நீங்க இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம்ல வந்து நீ நிறைய மார்க் வாங்கணும், நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்து ஒண்ணுமே பண்ணாம எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுதுனேன்னா என்ன எழுத முடியும்? ஒண்ணுமே எழுத முடியாது. ஆனா ஸ்கோர் மட்டும் நல்லா வாங்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா. சோ அதே போலதான் நான் நெக்ஸ்ட் பகவான் கிட்ட போகணும், நான் இதை பண்ணணும், அவருக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். சோ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா படிச்சு நீ எக்ஸாம் எழுதுனேன்னா உனக்கு அங்க நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அதுதான் பகவான் வந்து சொல்லுவாரு, டெய்லி நீ ப்ரிப்பேர் பண்ணா மார்க் எப்படி கிடைக்குமோ, அப்ப அதே போல நீ டெய்லி உன்னோட வாழ்க்கையில வந்து பகவானை வந்து கனெக்ட் பண்ணிக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, பயிற்சி பண்ணுன அப்படின்னா அந்த மரண தருவாயில வந்து அந்த ப்ராப்பர் ஸ்கோர், அந்த நல்ல மார்க்கை வந்து நீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம என்ன இந்த ஒரு விஷயம் என்ன நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட விஷயத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அழகா எடுத்துக்கலாம், ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா. நம்ம எல்லாருமே இப்ப பண்ணுவோம், டெய்லி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜெபிக்கும். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டெய்லி வாழ்க்கையில என்ன பண்ணலாம், நம்ம சமைக்கும், குக் பண்ணுவோம். அடுத்தது சப்போஸ் பிரபுஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு போறாங்க, நான் வாக்கிங் போறோம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இல்ல இது போக நம்ம செய்யக்கூடிய டெய்லி நம்மளோட லைஃப்ல வந்து எல்லா இடத்துலயும் பகவானை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படி வச்சுக்க முடியும்? குக் பண்ணுவீங்களா, பகவானோட கீர்த்தனத்தை போடுங்க, இல்லது சொல்லிக்கிட்டே இருங்க, பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே சமைங்க. வேலைக்கு போகும்போது பகவான நாமத்தை சொல்லிட்டே போக, வேற ஏதாவது விஷயங்களை பேசிட்டு போகாம நாமத்தை சொல்லிட்டு அவரோட கீர்த்தனைகளை பாடிட்டு இப்படி நம்ம போலாம். அப்படி போக 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 எல்லா விஷயங்களிலும் நம்ம இவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சமா நம்ம பகவானோட ஸ்மரணுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா மாறிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நான் வச்சுட்டு மீதி நேரம் எல்லாம் இந்த உலகாயுத விஷயங்கள்ல ஈடுபடுவேன்னு சொன்னா அந்த மரண டைம்ல வந்து அவரை வந்து நினைக்க முடியாது. எப்பவுமே அதுக்கு நம்மளை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சம்டைம்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு இப்ப ஞாபகம் வந்தது என்னன்னா அப்படின்னா, இப்ப பிரபு இருக்காரு, இப்ப எங்களுக்கு எல்லாமே தீட்சை வாங்கின உடனே என்ன செய்யாங்க அப்படின்னா, குரு வந்து ஒரு பேர் கொடுக்காரு இல்லையா. சோ பிரபுவோட பேர் இப்ப ஹரிகீர்த்தன் ரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கம்பெனிக்கு போன் பண்ணும்போது கூட சோ அவரோட கர்மி நேம் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம கர்மி நேம் வந்து ஞாபகம் வராது, ஏன்னா இந்த பேர் இப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நமக்கு. சோ அப்ப கம்பெனிக்கு போன் போது அவர் இருக்காரா அப்படின்னு, அதுக்கு பிறகுதான் அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரியலைஸ், ஐயோ இந்த பேரை சொல்லக்கூடாது கம்பெனில, அந்த பேர்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நம்ம வழக்கத்துக்கு வந்துச்சு, இந்த பிராக்டிஸ் வந்துச்சு. அதே போல நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே சர்வேஷு காலேஷு ஃபுல் டைம் நீங்க எந்த வேலையும் செய்யுங்க, சேலை செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் செய்யுங்க. செய்யும் போது மேக்சிமம் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மரண நேரத்துல வந்து பகவானை வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, மாம் அனுஸ்மர. மாம் அனுஸ்மர அப்படின்னா
முதல்ல என்ன சொன்னாரு? எல்லா நேரத்திலும். இங்க என்ன சொல்லுவாருன்னா அனுஸ்மர, என்ன எண்ணிக்கொண்டு, யாரை எண்ணிக்கொண்டு? பகவானை நினைச்சிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பகவான் இங்க என்ன சொல்லுவாரு? நீ அக்கேஷனலா, நீ எப்பவாது உனக்கு தோணுன நேரம் என்ன நினைக்கணும், உனக்கு எந்த வேலையும் இல்லாத டைம்ல நீ என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. சர்வேஷு காலேஷு அப்படின்னு சொல்லுவாரு. அனுஸ்மர, என்ன கண்டினியூவா நீ ஞாபகம் வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம மனசு இதுல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மனசு ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, எதையாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும், எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் பணமா இருக்கலாம், இல்லது நம்ம ஃபேமிலியை பத்தி நினைச்சிட்டு இருப்போம், இல்ல நம்ம வீட்டுல உள்ள ப்ராப்ளங்கள் ஏதாவது ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கும், அதை நினைப்போம். இல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ணிருப்போம், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். சம்டைம்ஸ் நிறைய தோல்விகள் வரும், அந்த தோல்விகளை நினைச்சு நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம ஏதாவது நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கோம். இப்படி இந்த மனசு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது நம்மளோட வேலை. கரெக்டா இந்த மனசு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மியூட் பண்ணிக்கோங்க. சோ இத நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு டைரக்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு ஆறு பயங்கரமா தண்ணி, சம்டைம்ஸ் மழை வரும்போது பயங்கரமா ஓடும் இல்லையா, அப்ப சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஒரு வழியை மாத்தி அமைச்சு விடுவாங்க, கொஞ்சம் தண்ணியை மாத்தி விடுவாங்க இல்லையா. சோ அதே போல இந்த மனசு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனா அதை கொஞ்சம் மாத்தி விடு, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்த, அந்த வழி, அந்த டைரக்ஷனை மாத்து. உன்னோட வெற்றி தோல்வியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் நீ என்ன பண்ணு, பகவானை கனெக்ட் பண்ணு, அவரோட ஸ்மரணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமைப்பாங்க, இல்ல நிறைய விஷயங்கள் வேலைகள் செஞ்சிட்டு இருப்பாங்க, கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த நேரமும் அவங்களுக்கு பேக்ல என்ன ஓடிட்டு இருக்கும், தன்னோட குழந்தைய பத்தி ஓடிட்டு இருக்கும் இல்லையா. சோ 2 நாளா இதுல என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 2வது பொண்ணு என்ன, மோக்ஷிதா. சோ அவ பெங்களூர்ல இருக்கா. சோ அப்ப என்ன பண்ண, 2 நாளா முந்தா நாள் கால் பண்ண, அவ எடுக்கல. நேத்துக்கு கால் பண்ணும்போதும் அவ எடுக்கல. ஏன்னா எனக்கு பேக்ல ஓடிக்கிட்டே இருக்கு, ஐயோ இந்த போன் பண்ண எடுக்கவே இல்லையே, போன் பேசவே இல்லையே, என்ன பண்ணிட்டு இருப்பா, எனக்கு எப்பவுமே தோணிட்டு இருக்கும். ஏன்னா அவ தனியா இருக்கா. சோ அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, சாப்பிட்டாளா, இது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. இப்படி பகவானை நம்ம எப்பவுமே நினைச்சுக்கணும். என்ன வேலைகள் செஞ்சாலும், எப்படி என்ன வேலைகள் செஞ்சாலும் ஒரு அம்மாக்கு தன்னை குழந்தைய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதே போல நம்ம எல்லா வேலையும் செய்யணும், ஆனா பகவானை பின்னாடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணுது, அதெல்லாம் பகவான் இங்க தீர்வு கொடுக்காரு. சோ தூய பக்தர்கள் பேக்ரவுண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. இப்ப ஆமை இருக்கு, முட்டையை போடும், கரையில முட்டையை போடும், ஆனா உள்ள இருந்து தியானிச்சு அந்த முட்டையை குஞ்சு பொரிக்கும். கரெக்டா. அதே போல நம்ம என்ன வேலைகள் செஞ்சாலும் பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம எந்த வேலை நம்ம செஞ்சாலும், நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாபுக்கு போறோம், ஐயோ பகவானே, இது நான் இந்த சர்வீஸை நான் பண்ணுவேன், இதுக்கான ஒரு என்ன சொல்லுது, அந்த அறிவை, அந்த விஷயத்தை எல்லாம் எனக்கு ப்ராப்பரா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். சோ அப்போ கிருஷ்ணரை நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம், இதுல வரக்கூடிய பணத்துல நான் ஒன்ன வச்சு நான் என்னென்ன சர்வீஸ் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பிடும்போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சாப்பாடு இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. நிறைய பேர் நார்மலாவே சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த சாப்பாடு கிடைச்சது உன்னோட கருணையினாலதான் எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படி நினைச்சுக்க முடியுமே நம்மளால. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, தப்பா நடந்துரும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கணும்னு இல்ல, தப்பா நடக்கும். தப்பா நடக்கும்போது என்ன பண்ணும், இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், நான் என்ன புரிஞ்சுக்கணும், இதுல இருந்து நான் என்ன விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ பகவான்கிட்ட கேட்கலாம். சோ இப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நம்மளோட அன்றாட செயல்கள்ல எப்படி எப்படி பகவானை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் நம்ம செலக்ட் பண்ணணும். எப்படி வச்சுக்க முடியும், அதை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ தஸ்மா சர்வேஷு காலேஷு அனுஸ்மர, எப்பவுமே என்ன நினைச்சிட்டு, யுத்தியச்ச, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுத்தியச்ச அப்படின்னா போரிடு, என்ன நினைச்சிட்டு போரிடு. இங்க என்ன சொல்லுவாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காரு. ஏன்னா அவர் அர்ஜுனன்ட்ட சொல்லல, நீ சண்டையை விட்டுற, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டுமே நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க அர்ஜுனன்ட்ட சொல்லல. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்ன நினைச்சிட்டே சண்டை போடு,
அப்படின்னு சொல்லுகிறாரு. சோ வந்து அங்க அர்ஜுனனுக்கு வந்து சண்டை இல்லையா, அவரோட டியூட்டி, அவரோட சத்திரியா, அவர் சண்டை போடணும், அதை நீ பண்ணு, ஆனா என்ன நினைச்சிட்டு பண்ணு. சோ நமக்கு நிறைய விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் டீச்சரா இருக்கலாம். டீச்சரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுப்போம் இல்லையா, டீச் பண்ணுவோம். சோ அந்த நேரமா இருக்கட்டும், அல்லனா ஒரு ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஃபேமிலியை கவனிச்சுக்கணும், இப்படி ஒரு விதிக்கப்பட்ட கடமை இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து படிக்கணும்னு ஒரு கடமை இருக்கும். ஒரு ஜாபுக்கு போறவங்களுக்கு வேலை பார்க்கணும்னு ஒரு கடமை இருக்கும். ஒரு டிவோட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு கடமை இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. ஆனா அந்த கடமைகளை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாமே பண்ணு, ஆனா உன்னோட உணர்வு எங்க இருக்கணும் அப்படின்னா, பகவானை மையப்படுத்தி இருக்கணும். பகவானை நினைச்சுக்கிட்டே நீ கொடுத்த சர்வீஸ், ஒன்னால எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, இதை நான் அழகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பகவானை வந்து சென்டரா வச்சுக்கணும். எப்பவுமே அதை நினைச்சுக்கிட்டே நீங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது நாளடைவுல வந்து அது சூப்பராயிரும். அது வந்து பயிற்சி பண்ண 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 கடைசி நீங்க பகவானோட கனெக்ஷன் இல்லாம எந்த விஷயத்தையும் நீ செய்ய மாட்ட. ஏன்னா அதை கிளியரா புரிஞ்சுக்கணும், அவரோட அனுமதி இல்லாம எந்த விஷயம் நடக்காது. நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் நம்மளால வந்து அவரை நினைச்சுக்க முடியதில்லை. சோ இப்படி நினைச்சிட்டு சோ இப்ப நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெஸ் எடுக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், பகவானோட ஃபங்க்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிறந்த நாள், நம்மளோட இந்த விஷயம், இப்படி நம்மளோட ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். அதை எப்படி மாத்திக்கலாம், ட்ரெஸ் போடுங்க, கண்டிப்பா புது ட்ரெஸ் போடுங்க, நமக்கு ஆசை இருக்கும். அது பகவானோட ஃபங்க்ஷன், அவரோட பிறந்த நாள், அவரோட ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகும்போது அங்க கிருஷ்ணா வந்து நம்மளோட கனெக்ட் ஆயிருக்காரு. அதே போல சாப்பிடணும், கண்டிப்பா நம்மளால வெரைட்டியா சாப்பிடணும். சோ பிரசாதமா எடுத்துக்கோங்க, பகவானோட கருணை, அவருக்கு ஆஃபர் பண்ணி அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது அங்க கிருஷ்ணா கனெக்ட் ஆகாரு. சோ நம்ம நிறைய வாழ்க்கையில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வச்சு என்ஜாய் பண்றோம் இல்லையா. சோ இந்த விஷயங்களை எல்லாம் பகவானே கனெக்ட் பண்ணி அவரோட விஷயங்களை கேட்கறதுக்கு, அவரோட கிளாஸஸுக்கு, இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சேவையை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீ கடமைகளை கண்டிப்பா செய், ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு மாம் அனுஸ்மர, என்ன நினைச்சிட்டு நீ இந்த கடமையை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கார்ல வந்து டிரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஒருத்தங்க போன் பண்ணுவாங்க நமக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த போனை எடுத்து அவங்க கிட்ட பேசிட்டு டிரைவ் பண்ணிட்டு போறோம். அப்ப நம்ம அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து இதை ரெண்டு விஷயத்தையும் செய்யும். டிரைவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த உடம்பு, இந்த உடம்புனால நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஆனா நம்மளோட கான்சியஸ் எங்க இருக்கு, அந்த பேசின அந்த ஒரு மனிதன் இருக்காங்க இல்லையா, இன்னொரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்மளோட உணர்வு கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா காரை வந்து டிரைவ் மட்டும் உடம்பால மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதே போல நம்மளோட டியூட்டியை வந்து உடம்பால பண்ணிட்டு நம்மளோட உணர்வை வந்து பகவான் கிட்ட நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இங்க வந்து சொல்லுவாங்க. சோ இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மையற்பித மனோபுத்திர். சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அவர் இங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லணும், உன்னோட மையற்பித மனோபுத்திர், உன்னோட மனசையும் உன்னோட புத்தியையும் எனக்கு வந்து அர்ப்பிதம் பண்ணு. அர்ப்பிதா அப்படின்னு சொன்னா சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம சொல்லுவோம்ல அர்ப்பணம் பண்ணுது அப்படின்னு, அவங்களுக்கு போடுது. சோ அதே போல அர்ப்பிதா அப்படின்னா மனசையும் புத்தியையும் எனக்கு வந்து சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த ரெண்டு விஷயத்தையும் பகவான் சொல்லுகாருன்னா, எப்பவுமே இந்த மனசு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது பயங்கரமான வேலை செய்யும். சோ அதனால அதை ஈடுபடுத்தணும். ஆனா எதோட அடிப்படையில, அந்த இன்டெலிஜென்ட், அந்த அறிவோட கனெக்ஷனோட பண்ணணும். அறிவு வந்து எப்பவுமே மனசுக்கு மேல இருக்கணும். ஏன்னா மனசு வந்து ஒரு விஷயத்த நினைக்கணும், நான் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மனசை எப்பவுமே பகவானோட கனெக்ஷனோட வச்சுக்கணும். அந்த அறிவு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்களை பொறுத்து, பகவத்கீதையை பொறுத்து, சாஸ்திரங்களை பொறுத்து நம்ம வந்து அந்த டிசிஷன்ஸ், நம்ம வாழ்க்கையோட டிசிஷன்ஸை எடுக்கணும். இப்ப மைண்டு சொல்லும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லும். ஆனா இன்டெலிஜென்ட் என்ன நினைக்கும், அறிவு என்ன நினைக்கும், இது வந்து எனக்கு நல்லதா கொடுக்குமா, இது வந்து கிருஷ்ணரை ப்ளீஸ் பண்ணுமா, இதுதான் முக்கியம், இது பகவானை ப்ளீஸ் பண்ணுமா, இது வேணும்னு இந்த மனசு கேக்குது, ஆனா இது பகவானை ப்ளீஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு வந்து நம்ம ஈடுபடுத்தணும். அதுதான் மையற்பித மனோபுத்திர், மனசையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம இப்ப இந்த இதுலயே நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்மளை யாராவது ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில இல்லையா, யாராவது நம்மளை திட்டிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப மனசு என்ன சொல்லும், நான் சும்மா விடுவேனா பாரு, என்ன இவங்களை எதையாவது நான் சொல்லியே ஆகணும்,
நான் மட்டும் எப்படி இதை கேட்டுட்டு போறது அப்படின்னு பயங்கரமா மனசு வந்து அடிக்கும். எப்படியாவது சண்டை போட்டே ஆகணும், ஏதாவது சொல்லி ஆகணும். அப்பதான் நம்ம மனசு சாந்தமாக, அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்டெலிஜென்ட் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பகவான் பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு, சோ இத எப்படி இவங்களை வந்து நம்ம கைட் பண்ணணும், எப்படி இவங்களுக்கு நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணும், இதை எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இத வந்து இந்த அறிவு வந்து அத வந்து அந்த கேள்வி வரணும். ஓகேவே, அப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா, ப்ராப்பரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம வந்து மனசு வந்து கிளியர் ஆகும். அப்ப வந்து நம்ம இந்த இதுல இருந்து அப்ப நம்மளோட விஷயங்கள் வந்து ஆன்மீகமா மாறிடும். ஓகே, சோ அதனாலதான் மனசையும் அறிவையும் பகவான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவாரு, இந்த ரெண்டையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அறிவு சொல்லதை கேட்டு மனசு நடக்கணும். இந்த அறிவு எதை கேட்டு நடக்கணும், பகவத்கீதா, பாகவதம், பகவானோட உபதேசங்கள், இந்த விஷயத்த கேட்டு அறிவு வந்து மனசை வந்து கைட் பண்ணணும். சோ இப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனசும் அறிவும் பகவான்கிட்ட வந்து சரண்டர் ஆயிரும். அப்படி சரண் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் மாமே வைஷ்யஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமேவ வைஷ்யசி, நீ வந்து என்ன நிச்சயமாக அடைவை. இப்படி நீ பண்ணுன அப்படின்னா எல்லா நேரத்திலையும் மனுஸ்மர, என்னையே நினைச்சுக்கிட்டு உன்னோட மனசையும் புத்தியையும் எனக்கிட்ட நீ சரண்டர் பண்ணுன அப்படின்னு சொன்னா நீ என்ன ஆவ அப்படின்னா, மாமே வைஷ்யசி, நிச்சயமாக நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பகவானை வந்து ஒரு தெளிவான டெஸ்டினேஷனை வந்து பகவான் இங்க உறுதியா சொல்லுறாரு. சோ இதுல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பகவானை நினைக்கணும். ஆனா நம்ம எப்படி பண்ணணும், உன்னோட கடமையை பண்ணிட்டே பகவானை நினைச்சிட்டு இந்த மனசையும் புத்தியையும் நீ எனக்கிட்ட சரண்டர் பண்ணனேனா நீ வந்து பகவானை போய் சேர்வ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க வந்து சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் கோலை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப நீங்க எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஊருக்கு நம்ம போறோம், டிராவல் பண்ணுவோம், ஜிபிஎஸ் இருக்கு. சோ அதை போட்டு நம்ம போகும்போது அது கரெக்டா கைட் பண்ணி நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க போய் நம்மளை சேர்த்துரும். கரெக்டா? அதே போல உன்னோட மனசை வந்து அறிவு மனசு இதை வந்து பக்காவ மனசை எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு, இந்த ஜபமா இருக்கட்டும், குக் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் செய்யும் போது நினைச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா நம்ம கான்சியஸ் வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் 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 கொஞ்சமா பியூர் ஆகும், சுத்தமாகும். எங்க போயிரும், கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரை சென்டரா வச்சு மையமா வச்சு நம்மளோட செயல்கள் இருக்கும். அப்ப நம்மளோட டெஸ்டினேஷனும் கிளியர் ஆயிரும். இதுதான் இங்க சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் அசம்சய அப்படின்னு சொல்ற. அசம்சய அப்படின்னா எந்த சந்தேகமும் கிடையாது, ஷுவரா, டவுட்டே நீ படாத, இந்த விஷயங்களை நீ பண்ணுன அப்படின்னு சொன்னா நீ வந்து எனக்கிட்ட வந்து சேருவ. மேபி அப்படின்னு எல்லாம் பகவான் ஒருவேளை நீ எனக்கிட்ட வந்து சேருவேன்னு சொல்லல. இங்க நீ ஐயம் இல்லை, நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பகவான் வந்து இங்க சொல்லுகாரு. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, நீ வந்து அதனால நீ கலக்கமே அடைக்காத, ஷுவரா இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும், உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த இடத்துல சொல்லுவாரு. சோ இதுல நம்ம ப்ராப்பரா ஒரு அழகான ஒரு ஓமை இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பகவான் ஏன் சொல்லுகாருன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொல்லுகாரு, எப்பவுமே என்ன நினைச்சுக்கிட்டே டியூட்டியை பண்ணிட்டு என்ன நினைன்னு ஏன் சொல்லுகாருன்னா, இல்ல அப்படின்னா மரண காலத்துல அவரை நம்மளால நினைக்க முடியாது, நமக்கு அவரை ஞாபகமே வராது. அதனாலதான் டெய்லி பண்ணு, எப்பவுமே அவரை நினைச்சிட்டு. அதுக்காக நம்ம வேலையை செய்ய முடியாம இருக்க முடியாது, எல்லா வேலைகளையும் செஞ்சணும். இந்த ஜட உலகத்துல நம்ம பிறந்தாலே நம்மளோட டியூட்டியை பண்ணிதான் ஆகணும். ஆனா பண்ணு, பின்னாடி பகவானை வந்து மையமாக வச்சுக்கோ, அவரை நினைச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பண்ணு, அப்பதான் மரண காலத்துல உன்னால நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்னொரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ஏதாவது ஒருத்தங்களுக்கு கால் பண்ணணும். கரெக்டா? ஒரு அதுக்கு யாரு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கால் பண்ணணும். நம்ம கால் பண்ணும்போது சம்டைம்ஸ் இங்கேயே ஒரே டென்ஷன்ல இருப்போம் இல்லையா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம டென்ஷனா தான் இருப்போம், என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னு தெரியாம கால் பண்ணுவோம். நீங்க பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும், நிறைய டைம் கால் பண்ணுவோம், அந்த நம்பரை நமக்கு ப்ராப்பரா பண்ணவே முடியாது, அடிப்போம் ஒரு 10 தடவை கால் பண்ணுவோம். நம்மளால அந்த டென்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோன்னே நமக்கு முடிவெடுக்க முடியாது. சோ அதே போல, ஏன்னா இந்த நம்பரை இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதே இல்லை, திடீர்னு ஒருத்தங்க சொல்லி கொடுக்காங்க, அந்த நம்பரை கேட்டு நம்ம கால் பண்ணி பேசணும். ஆனா நம்மளால அவளை ஈஸியா, அமைதியா, ப்ளீசிங்கா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, நிறைய தப்பு பண்ணுவோம். சோ அதனால அதே போல மரணம் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் நம்மளோட வாழ்க்கையில, மரணம் எப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சி, அதுதான் டாப் மோஸ்ட். அந்த எமர்ஜென்சில வந்து நீ வந்து எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம பகவானை நினைக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது.
கரெக்டா? என்னென்னமோ ஐயோ என் குழந்தைய விட்டுட்டு போறேனே, என் சொத்தை விட்டுட்டு போறேனே, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க, நம்ம என்னென்ன போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, என்ன நினைச்சிருக்கோமோ அதை தான் நம்ம அடைவோம். சோ அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பகவானை வந்து நினைக்க முடியாது. சர்வேஷு காலேஷு, அதுதான் பகவான் சொல்லுவாரு, எல்லா நேரத்திலையும் சர்வ காலத்திலையும் வந்து நீ வந்து என்ன நினைச்சுக்கோ, பிராக்டிஸ் பண்ணு, பயிற்சி பண்ணு, அப்பதான் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல. நீ சான் பண்ணு, டெய்லி பண்ணு, வேலையை பண்ணு, ஏதாவது வாழ்க்கையில டிசிஷன் எடுத்தா கூட அது வந்து பகவானோட டீச்சிங்ஸ், அவரோட உபதேசங்களை கனெக்ட் பண்ணிக்கோ. சாப்பிடும்போது பிரசாதமா சாப்பிடு, ப்ராப்ளம்ஸ் வரும்போது பகவான்கிட்ட அடைக்கலம் புகுந்துக்கோ, உன்னோட சக்சஸ் வரும்போது அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணு. என்ன வாங்கினாலும், ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, எல்லாத்தையும் பகவானுக்கு வச்சு அந்த ட்ரெஸ்ஸை எடுங்க. உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் அவரை வந்து கனெக்ட் பண்ண பாருங்க. ஈஸியான விஷயம், நம்ம சொல்லும் போது கஷ்டமா தோணும், ஐயோ எப்படி பண்ண முடியும், ஈஸியாவே பண்ணலாம் இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லி. அப்ப நீ பண்ணும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா உன்னோட நேச்சுரல், உன்னோட உண்மையான இயற்கைக்கு வந்து நீ வருவே. ஏன்னா நம்ம எல்லாமே மமைவாம்சம் இல்லையா, பகவானோட இந்த ஆத்மா வந்து நித்தியமானது, நம்ம பகவானோட அம்சம். அப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரியல் உணர்வு, அந்த உண்மையான உணர்வுக்கு வந்து இப்படி நம்ம பண்ண 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 நம்மளோட அந்த ரியல் இதுக்கு வந்து நம்ம வருவோம். வரும்போது பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, உன்னோட டியூட்டிய பண்ணு, ஆனா என்ன நினைச்சுக்கிட்டே பண்ணு. அததான் பகவான் அர்ஜுனனுக்கும் சொல்லுவார். சண்டை போடு, ஆனா என்ன நினைச்சிட்டு சண்டை போடு, இல்ல சண்டை போடாமலும் உட்காராத, அதே போல உட்கார்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லல. சண்டைய போடு, என்ன நினைச்சிட்டே சண்டைய போடு. அதே போல நம்மளும் நம்மளோட வாழ்க்கையோட எல்லா டியூட்டிகளையும் அழகா பண்ணுங்க. அழகா பண்ணும்போது பகவானை, அதெல்லாம் ஒரு டெக்னிக் தான், அதை எப்படி பகவானை வந்து கனெக்ட் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து இங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வாழ்க்கை தான் நம்ம அடுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போகுது. அதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் போலாம், நெக்ஸ்ட் பாகவதத்துக்கு போலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ நெக்ஸ்ட் வந்து பாகவதம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கே தேக்ரம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்ம அத்தியாயம் நேற்றுக்கு 75 பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 76 77 பார்க்கோம். ரெண்டுமே ஒரே டாபிக் தான். ஸோ சேர்ந்து பார்க்குறோம், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும், பயப்பட்டுறாதீங்க ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, சால்வனோட முக்தியை பத்தி நம்ம பார்க்க போறோம். 76வது அத்தியாயம், எப்படி வந்து எது வம்சத்தோட சால்வன் வந்து போரிட்டான், அதனால அவனோட அடுத்த இதுல வந்து அவனோட முக்தியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாவே இந்த கதைகள் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷித் மகாராஜாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சோ இந்த லீலைகளை எல்லாமே நீங்க பாகவதம், த ஹோல் பாகவதம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த இதுல இடையில வந்து இந்த சால்வனுக்கும் எது வம்சத்துக்கும் இடையில நடந்தக்கூடிய அந்த போரை பற்றியும் பகவான் அந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷித்துக்கு வந்து இங்க சொல்றாரு. சால்வன் யாரு அப்படின்னு சொன்னா, இவன் வந்து சால்வ மன்னன் வந்து சிசுபாலனோட ஃப்ரெண்டு. சிசுபாலன் உங்களுக்கு ஆல்ரெடி சிசுபால வதம் முடிஞ்சிச்சு. சிசுபாலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல ருக்மணிய கடத்திட்டு போகும்போது அந்த சிசுபாலனுக்கு ருக்மணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்லையா. அப்ப அங்க கிருஷ்ணர் வந்து ருக்மணிய கடத்திட்டு போகும்போது அந்த இடத்துல இந்த சால்வ மன்னனும் சிசுபாலனோட சேர்ந்து சண்டை போட்டு அதுல வந்து அவன் வந்து தோல்வியை தழுவிடுவான் இந்த சால்வ மன்னன். சோ அப்படி பண்ணும் பொழுது அப்ப அவன் அது பயங்கரமா அவன் வந்து ஒரு உறுதிமொழி எடுப்பான். என்ன எடுப்பான் அப்படின்னா, இந்த வருங்காலத்துல இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும், அதனால வருங்காலத்துல இந்த எது வம்சத்தையே நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா அங்க இருந்தக்கூடிய மன்னர்களுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு பயங்கரமா ஒரு உறுதிமொழி எடுக்கான். சோ இந்த இதனால அவனுக்கு இப்படி எடுத்துட்டு அதுல இருந்தே அவனுக்கு கண்டினியூவா ஒரு தீராத பகை யார் மேல இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் மேல. அதனால நான் கிருஷ்ணரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவெடுத்திருப்பான்.
சோ இப்படியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரக்கர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதையாவது ஒரு விஷயத்தை இப்படி முட்டாள்தனமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சம் புகுவாங்க. சோ அதே போல இந்த சால்வ மன்னனும் சிவபெருமான்கிட்ட போய் என்ன சொல்லலாம், தபம் இருக்கான். தபம் இருந்து சிவபெருமான நினைச்சு பிரேயர் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு வருஷம் ஒரு பிடி சாம்பலை மட்டுமே சாப்பிட்டு அவன் வந்து தவம் இருக்கான் சிவபெருமானை நினைச்சு. கரெக்டா? சோ இதெல்லாமே ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆச்சாரியா சொல்லுவாங்க. அப்படி தவம் வரும்போது சிவபெருமான் தான் அசுதோஷா இல்லையா? சோ எல்லாத்தையும் கேட்ட உடனே அவர் கருணை மிகுந்து கொடுத்து விடுவாரு. சோ அவர் இங்க என்ன பண்ணுங்க, ஆனாலும் இங்க என்ன ஒரு விஷயம் ஆச்சாரியா சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் வந்து அவர் வெயிட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதனால கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு. உடனே கொடுக்கல. இருந்தாலும் ஒரு வருஷம் இவன் இப்படி சாப்பிட்டு தவம் இருக்கான். சிவபெருமானும் கருணையோட அவனுக்கு வந்து வரத்தை கொடுக்காரு. அவன் என்ன கேட்கான் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சால்வமன்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களாலும் மற்ற அரக்கர்களாலும் இந்த மனிதர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், ராட்சசர்கள் பிளஸ் மெயினா இந்த எதுகுலம் இவங்களெல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஆகாய விமானத்தை வந்து எனக்கு வந்து அப்படி சக்தி வாய்ந்த ஒரு ஆகாய விமானம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அவரும் ஓகே பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த ஆகாய விமானம் வந்து அதோட சக்தி ஃபுல்லா சிவபெருமான் கொடுத்துருக்காரு. இந்த ஆகாய விமானத்தை வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மயனோட உதவி, ஆல்ரெடி மயனோட ஸ்டோரி எல்லாம் நீங்க பாத்தீங்க யாரு அப்படின்னு. சோ இந்த மயனோட உதவியோட அவன் வந்து இந்த ஒரு ஆகாய விமானத்தை வந்து இங்க வந்து ரொம்ப அழகா வந்து அழிக்க முடியாத அந்த விமானம், அது எப்படின்னா ஒரு இரும்பு விமானம், அந்த விமானத்தை வந்து இங்க வந்து அவன் செஞ்சு முடிச்சுட்டு அந்த விமானம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அது ஆகாயத்துல வந்து பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது. அதை யாருமே தாக்க முடியாம அளவுக்கு அது இருந்தது. எப்படின்னா அது ஒரு மாதிரி மயனால அழகா மாய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? சோ மாயமா மறையக்கூடிய சக்தி, இப்படி ஏகப்பட்ட சக்திகள் இருந்தது. சோ அப்படி அந்த விமானத்தை சரி பண்ண உடனே இந்த சால்வன் என்ன பண்ணுதான் அப்படின்னு சொன்னா, உடனே அதுல ஏறி உட்கார்ந்து துவாரகாபுரிய பார்த்து போறான். இப்படி போயிட்டு துவாரகாபுரியில வந்து அந்த ஆகாய மார்க்கமா இந்த விமானம் மூலமா துவாரகாபுரிய ஃபுல்லா தாக்குதான். அது பிளஸ் அவன் வந்து கீழே தரைப்படையையும் நிறைய கொண்டு அவங்களோட சோல்ஜர்ஸை வச்சு அவரோட அந்த துவாரகாவோட தரை அந்த கீழே உள்ள விஷயங்கள், அந்த பேலஸோட அந்த எல்லா விஷயங்களையும் வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாளிகையா இருக்கட்டும், சுத்தி இருக்க மதில் சுவர்களா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்களோட தரைப்படையினரை வச்சு அவன் வந்து தாக்க ஆரம்பிச்சு பயங்கரமா நாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஃபுல்லா முழுக்க இதுக்கு வந்து டார்க் அந்த இதை ஆக்கக்கூடிய தன்மை இந்த விமானத்துக்கு இருந்தது. முழுசா புழுதியும் அந்த விஷயங்கள் இந்த சண்டையினால இதெல்லாம் பண்ணி துவாரகாபுரியே தும்சமா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல டார்க்கா இருக்கான். இப்படி இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துவாரகால இருந்து பிரதீம்னன், எல்லாருக்கும் தெரியும் பகவானோட பையன். சோ பிரதீம்னன் வந்து அவனோட படைகளை எல்லாம் திரட்டிட்டு அவன் வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு வரான். வந்து பயங்கரமா, பிரதீம்னனும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, சரியான சக்தி வாய்ந்தவரு. சோ அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா சண்டை போடுவான். சண்டை போட்டுட்டு பாக்குறதுக்கு வந்து பயங்கரமா நிறைய நாட்கள் சண்டை நடக்குது. அந்த யுத்தம் பாக்குறதுக்கு எப்படி இருந்தது, பிரதிம்னனுக்கும் சால்வராஜனோட படைகளுக்கும் நடக்கக்கூடிய சண்டை எப்படி இருந்தது அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டை போல இருந்ததா, தேவாசுர யுத்தம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ இங்க சால்வனோட அடுத்தது சால்வனோட அந்த விமானத்தோட அந்த மாயா சக்தியை வந்து இந்த பிரதிம்னன் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கான். சோ ஏன்னா அந்த பிரதிம்னன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா அப்படின்னு சொன்னா, இந்த விமானம் தான் எல்லா இடத்தையும் இருட்டாக்கிருமே. சோ அது ரொம்ப டார்க்கா இருக்கு. அந்த நேரம் பிரதிம்னன் வரது வந்து எப்படி ஒரு இருட்டான இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்தா எவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்கும், அதே போல பிரதிம்னன் வந்தது வந்து பாக்குறதுக்கு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. இப்படி பிரதிம்னன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏகப்பட்ட அவரோட அம்புகளை வந்து அவர் வீசுறாரு. வீசி படை வீரர்களா இருக்கட்டும், அவரோட இந்த ரதத்தையா இருக்கட்டும், ரதத்தோட சாரதிகள், அதுக்கப்புறம் அங்க உள்ள யானைகள், குதிரைகள், அந்த காலால் படைகள், சோ இப்படி எல்லா படைகளையும் ஒவ்வொரு விஷயமா அம்புகளை எய்து பிரதிம்னன் வந்து எல்லாத்தையும் வீழ்த்துறாரு. இப்படி வீழ்த்தும் போது அப்ப வந்து சால்வனோட படையில இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு வீரமா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழவும் செய்யாங்க.
அந்த அளவுக்கு சண்டை நடக்குது. சோ சால்வனின் இப்படி இந்த தொடர்ந்து இந்த விமானம் வந்து இப்படி மாயாஜாலங்களை வந்து அது புரிஞ்சுட்டே இருக்கு. ஒரு டைம் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமயம் பார்க்கும்போது ஒரு விமானம் தெரியது போல இருக்கும். சில டைம் என்ன அப்படின்னா சண்டை போடும்போது பல விமானங்களா அது வந்து ஆகாயத்துல வந்து காட்சி கொடுக்குமா. சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். ஒரு டைம் வந்து கண்ணுக்கு தெரியும் அந்த விமானம், ஒரு டைம் கண்ணுக்கு தெரியாது. சோ இப்படி விசித்திரமா பார்க்கிறதுக்கு இந்த விமானம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சோ இது வந்து அந்த எதிர்குலத்தையே வந்து அவங்கள குழப்பமடைய செய்யுது. ஏன்னா இப்படி தெரியுது, தெரியாம போகுது, தெரியுது. அப்ப இவங்களால சண்டை எப்படி போடுதுன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்தது. சோ சில நேரம் பாத்தீங்கன்னா நீர்ல மிதந்துட்டே இருக்குமா விமானம், சில டைம் மலை உச்சியில இருந்து பார்க்கறது போல இருக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. இப்படி போகும்போது சண்டை இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இப்படியே சால்வன் வந்து அதுக்கப்புறம் பிரதிம்னனோட சண்டையில இந்த சால்வன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அம்புகளால அவன் வந்து ஒரு பீரியட்ல வந்து அவன் வந்து மயக்கத்துக்கு போயிருக்கான். அந்த நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா, சால்வனோட மயக்கத்துக்கு போனோன்னா சால்வனோட சாரதி யாரு அப்படின்னு சொன்னா தியுமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தியுமான் என்ன பண்ணாப்புல, உடனே சால்வன் மயக்கமானோடனே தியுமான் என்ன செய்யான் அப்படின்னு சொன்னா, உடனே பிரதிம்னனை கடுமையா தாக்கி, ஏன்னா அவங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களோட சாரதியும். ஏன்னா எப்படி ஒரு வீரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டியூட்டி வந்து சாரதிக்கும் உண்டு. அதனால சாரதியும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க தியுமான் என்ன பண்ணுங்க, பயங்கரமா சண்டை போட்டு பிரதிம்னனை வந்து மூர்ச்சையடைய, அவரையும் மயக்கத்துக்கு வந்து மயக்கமடைய வைக்கான். சோ அப்படி ஆன உடனே பிரதிம்னன் அந்த தியுமான் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, பிரதிம்னன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்துல வந்து அவன் கோஷமிட்டு இருக்கான். இத யாரு பாக்காங்க அப்படின்னா, பிரதிம்னனோட சாரதி யாரு அப்படின்னா பகவானோட சாரதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, தாருகா. சோ இந்த தாருகனோட பையன் தான் இங்க பிரதிம்னனோட சாரதியா வராரு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன்னா போர் செய்ய வீரனும் சாரதியும் வந்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி பாதுகாத்துக்கணும். சோ உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த அபாயகரமான சிச்சுவேஷன்ல இருந்து டபார்னு பிரதிம்னனை வந்து அந்த யுத்த பூமியை விட்டு வெளியில கொண்டு போயிருக்காரு. கொண்டு போய் இது பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூர்ச்சை எல்லாம் முடிஞ்சு மயக்கத்துல இருந்து இந்த பிரதிம்னன் வந்து முடிச்சு வரான். வந்தோடனே அவனுக்கு இதை பார்க்க சிச்சுவேஷனை பார்க்க பயங்கரமா கோபம் வருது. சாரதியை வந்து கண்டபடி அவர் திட்டுறாரு. என்ன சொல்லுறாரு அப்படின்னா, ஏன் என்ன நீ வெளியில கொண்டு வந்த, எனக்கு ஒரு தீராத ஒரு இழிவை வந்து நீ உண்டாக்கிட்ட. என்னை சுத்தி இருக்கவங்க, என்னோட சகோதரர்கள மனைவிகளா இருக்கட்டும், அங்க இருக்க துவாரகால இருக்க பெண்களா இருக்கட்டும், என்னோட பெரியப்பா, என்னோட அப்பா கிருஷ்ணரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் வந்து கோடைன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு என்னை எல்லாரும் பரிகாசிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சாரதியை வந்து திட்டுவான். அப்ப சாரதி வந்து அமைதியா கேட்டுட்டு அவர் சொல்லுறாரு, உங்க ஆயுள்ல வந்து எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு அக்கறை இருக்கு. நான் வந்து அந்த ரதத்துல இருக்கும்போது அதோட வீரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்பட்ட டியூட்டியும் எனக்கு இருக்கு. அதனால உங்களை காப்பாத்துனதை வந்து நான் தப்பாலாம் நினைக்கல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க எப்படிதான் ஒரு சிறந்த வீரராக இருந்தாலும் ஆபத்துல வந்து ஒருத்தர் காப்பாற்றுவது வந்து ஒரு வீரனுக்கும் சாரதிக்கும் வந்து ஒரு கடமை இருக்கு. அது ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் யுத்த தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தாருகனோட பையன் வந்து இங்க சொல்லுங்க, அதனாலதான் என் கடமையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னு பிரதிம்னன் வந்து சாந்தமாகப்ல, சாந்தமாகி சாரதிட்ட வந்து தாருகனோட பையன்ட்ட சொல்லுங்க, நீ இப்போ அந்த அவரோட சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுகாரு அப்படின்னு சொன்னா, நார்மல் ஸ்டேட்டுக்கு வராரு. வந்து திருப்பி தன்னை ப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்து அவர் திருப்பி என்னை வந்து நீ அந்த படைக்கல அந்த போர் புரிய அந்த இடத்துக்கே என்ன நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொல்லுகாரு. இவர் சாரதியும் அவனை வந்து பிரதிம்னனை வந்து அங்க வந்து கூட்டிட்டு போறாரு. சோ இப்படி பிரதிம்னன் வரக்கூடிய இந்த இடைப்பட்ட சிச்சுவேஷன்ல சால்வனோட படைகள் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தியுமான் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எதிர்குலத்தை வந்து பயங்கரமா துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பிரதிம்னன் வந்து உள்ள நுழையிறாரு. நுழையும் போது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இங்க தியுமான் வந்து பார்த்தா அது பயங்கரமா பிரகாசமா வந்து உள்ள வராரு. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தியுமானுக்கு, சோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப வந்து பிரதிம்னன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பயங்கரமா திருப்பி எகைன் முதல்ல இருந்தது போல பயங்கர சக்தியோட சண்டை போட ஆரம்பிக்கான். அவரோட வில்லு, அவரோட என்ன சொல்லுது, அவரோட கொடி, அதுக்கு பிறகு அவரோட சாரதி, இவங்களை எல்லாரையும் அடிச்சு
தும்சம் பண்ணுகாப்புல பிரதிம்னன். இப்படி அந்த சாரதியும் இறந்து போயிருக்காப்புல. அவரோட தலையை வெட்டி கீழே வந்து போடுறாரு. சோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, மற்ற சைடு வந்து பிரதிம்னனோட ஆட்கள்லாம் இன்னொரு பார்ட் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படி எல்லாருமே இப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. இப்படி இந்த யுத்தம் 27 நாட்கள் இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த சண்டை நடக்கும்போது பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் ஹஸ்தினாபுரத்துல வந்து அவர் வந்து அங்க இருக்காரு. ஹஸ்தினாபுரத்துல யுதிஷ்ட மகாராஜா அந்த சிசுபாலனோட வதம் அதெல்லாம் நடந்தது இல்லையா, யுதிஷ்ட மகாராஜோட அரண்மனையில வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுது சம்டைம்ஸ் சிசுபாலனை நம்ம கொண்டு இருக்கோம், இதனால துவாரகாபுரிக்கு நிறைய பேராபத்துகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தான் பரமாத்மாவாச்சு, அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. அப்ப அவர் என்ன சொல்லுகாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து கண்டிப்பா துவாரகைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள்ட்ட எல்லாம் விடைபெற்றுட்டு அவர் வந்து உடனடியா துவாரகைக்கு வராரு. வந்துட்டு அவர் என்ன பண்ணுகாரு அப்படின்னு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு பலராமரை துவாரகைக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு இந்த இத வந்து நீ பாதுகாப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட சாரதி தாருகனை கூட்டிட்டு அவர் வந்து படைக்களத்துக்கு அந்த போர்க்களத்துக்கு வந்து அவர் போறாரு. போகும்போது இந்த சால்வன் வந்து ஒரு மாயாவி இல்ல, அதனால அப்போ அங்குள்ள மக்களுக்காக இருக்கட்டும், தாருகனுக்கு இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சால்வன் வந்து ஒரு மாயாவி, அவனோட இருக்கக்கூடிய அந்த விமானமும் ஒரு மாய விமானம், அவன் பயங்கரமான பலசாலி, ஆனா இது எதுக்குமே நீ பயப்படாத அப்படின்னு தாருகனுக்கு சொல்லுவாரு. அப்படின்னு தாருகனை வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. அதனால நீ இந்த நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லுவாரு. தாருகனும் அங்க போறாரு. இந்த பகவானோட ரதத்துல வந்து எப்பவுமே கருட சின்னம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம். சோ இது வந்து எதுவம்ச வீரர்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அந்த ரதம் வந்தவுடன் அவங்க பாக்காங்க, அந்த கருட சின்னம் தெரியுது, பகவான் வந்துட்டார்னு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புரிகாங்க. இதுக்கு இடையில நிறைய சால்வனோட படை வீரர்கள் எல்லாம் நிறைய பேர் இறந்து போறாங்க. இத அடுத்தது சால்வன் வந்து பாக்கான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்சிச்சு பகவான் வந்தாச்சு. ஏன்னா அவனோட மெயின் பார்ட்டே என்ன அப்படின்னா கிருஷ்ணரை கொல்லணும், இதுதான் அவனோட மெயின் பிட். உடனே அவன் என்ன பண்ணுங்க, பகவானை பார்த்து கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம அவன் வந்து பயங்கரமா ஒரு ஆயுதத்தை வந்து பகவானை எதிர்த்து வந்து அவன் விடுகான். அத வந்து அது பயங்கர பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அத வந்து பகவான் கொஞ்ச நேரத்திலேயே பீஸா அந்த விமானத்தெல்லாம் ஆக்கிடுறாரு. சால்வனோட அந்த என்ன சொல்லுது, அந்த விமானத்தை வந்து அவர் செயலிழக்க வைக்காரு. ஆனாலும் சால்வன் வந்து கொஞ்சம் கூட சளைக்காம பகவானை நினைச்சு சண்டை போடுவாரு. சண்டை போடும்போது பகவானோட சாரங்கம், அவரோட வில்லோட பேரு சாரங்கம் தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த சாரங்கம் வந்து நழுவி வந்து கீழே விழுகுது. சோ இத வந்து அப்ப வந்து தேவர்களுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே புலம்ப ஆரம்பிக்காங்க, என்னடா சாரங்கம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சால்வனுக்கு, ஏன்னா சாரங்கம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அது கீழே விழு, சால்வனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பகவானை பார்த்து அவன் வந்து சொல்லுகான், நீ வந்து எப்படி எங்க முன்னாடி நீ எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன், நீ எப்படி என் முன்னாடி வந்து நீ ருக்மணிய வந்து நீ கடத்திட்டு போன, எப்படி சிசுபாலனை நீ வஞ்சிச்சு நீ ருக்மணியை எப்படி நீ கடத்திட்டு போய் நீ கல்யாணம் பண்ணின, அது பிறகு சிசுபாலன் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும்போது நீ அவரை வந்து நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி சொற்களை வந்து இங்க வந்து சால்வன் வந்து பகவானை பார்த்து பேச ஆரம்பிக்கான். ஆனா அந்த நேரம் பகவான் எதுவுமே சொல்லல. இப்ப நீ பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்து சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லல. கிருஷ்ணர் அடுத்தது சொல்லுகார். அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து ஒரு முட்டாள், நீ அறிவில்லாம பேசுக, ஏன்னா உனக்கு முடிவு காலம் வந்துச்சு, அததான் நீ வந்து அதை தெரியாம நீ அதிகமா பேசுற. சம்டைம்ஸ் நம்ம பார்த்தோம், வெறியோட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா இருக்கும்போது என்ன பேசுவோம்னே நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு ப்ராப்பரா நம்ம பேச மாட்டோம், அதுவே நமக்கு வந்து கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுக்கும். அதே போல இங்க சால்வன் வந்து அவன் என்ன பேசுவான், அவனுக்கு அழிவு காலம் வந்தது, யாருக்கு முன்னாடி பேசுவான் அப்படின்னு தெரியாம அந்த கோபத்தினால, அந்த வஞ்சத்தினால, அந்த அகங்காரத்தினால, அந்த பலத்தினால அவன் வந்து மோசமா பகவானை பேசுகிறான். அப்ப பகவான் சொல்லுகாரு, உனக்கு அழிவு காலம் நெருங்கிட்டு, எப்பவுமே உண்மையான ஒரு வீரன், ஒரு நேர்மையான வீரன் வந்து தங்களோட வீர செயலை வந்து வீரத்துலதான் காட்டுவாங்களே தவிர பேச்சுல காட்ட மாட்டாங்க, நீ பேச்சுல காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து தன்னோட கதையை எடுக்காரு. கதையை எடுத்து சால்வனோட மார்பை வந்து பலமா
தாக்குறாரு. தாக்கும்போது அந்த வலி, அந்த கதையோட அந்த வலி தாங்க முடியாம அவன் வந்து ரத்தம் வந்து பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. அதுல வந்து சால்வன் நடுங்க ஆரம்பிக்கான். நடும்ப ஆரம்பிச்சு, ஆனா அதுக்கு மேலேயும் அவன் விடல. அந்த கடைசி வரைக்கும் நிக்கான். உடனே என்ன பண்ணுங்க, அவனுக்கு தான் அந்த மாய சக்தி இருக்கே. உடனே அந்த கண்ணுக்கு தெரியாம அவன் மறைஞ்சு போறான். மறைஞ்சு போயிட்டு இந்த பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு முன்பெண் தெரியாத ஒரு மர்ம மனிதன் வந்து பகவான் முன்னாடி வரான். வந்துட்டு அழுதபடி வந்துட்டு அவன் சொல்லுகான், உன்னோட அம்மா வந்து தேவகி வந்து உனக்கு ஒரு செய்தியை கொடுத்து விட்டுருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா, உங்க அப்பா வசுதேவரை வந்து சால்வன் வந்து சிறைப்பிடிச்சு கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ பகவான் இதை கேட்ட உடனே ஒரு நார்மல் மனிதனை போல அவர் வந்து வருத்தப்படுகாரு, அழுகாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இது நம்ம நினைக்கலாம், இது எப்படி சாத்தியப்படும், பகவானுக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு, அப்பவும் அவர் திருப்பி என்னோட சகோதரர் பலராம் இருக்கானே, அவன் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தவன், அவனை எதிர்த்தெல்லாம் சால்வனால எதுவுமே பண்ண முடியாது, அவன் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எப்படி ஒரு சாதாரண மனிதனை போல அவர் இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்றாரு. அதோட நினைக்காரு, சோ எல்லாத்த விட விதி வலியது இல்லையா, விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, சோ அதனால இப்படி பிடிச்சிட்டு போயிட்டானோ, இப்படியெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனை போல இவர் இங்க ஆக்ட் பண்றாரு. அந்த நேரம் இப்படி நினைக்கும் போது கரெக்டா திருப்பி சால்வன் வந்து மறைஞ்சு போனான் இல்லையா, திருப்பி பகவான் முன்னாடி சால்வன் வரா. வந்துட்டு ஒரு வசுதேவரை போல ஒரு மனுஷனை வந்து முன்னாடி கொண்டு விட்டு சொல்லுகான், ஏன்னா இதெல்லாம் அவனோட மந்திர சக்தி, மாய சக்தி, நினைச்சிட்டு சொல்லுகான், இதோ பாரு உன்னோட இங்க பாரு, உன்னோட அப்பாவை வந்து நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், இப்ப நான் அவரை கொல்ல போறேன், நீ உன்னால காப்பாற்ற முடியும்னா நீ காப்பாட்டிக்கோ அப்படின்னு இங்க சவால் விடுறான். இப்படி சால்வன் பேசின உடனே பகவான் ஒண்ணுமே செய்யல. அப்படி உடனே அவன் என்ன பண்ணுகான், திருப்பி அந்த வசுதேவரோட தலைய வந்து அவன் வெட்டுகான். அவன் கூட்டிட்டு வந்திருந்தான் இல்லையா, அந்த வசுதேவரோட தலையை அவன் வெட்டிச்சு. உடனே அந்த தலையற்ற உடலை எடுத்துட்டு அவன் தன்னோட விமானம், அந்த மாய விமானத்துல வந்து அவன் ஏறி போறான். பகவான் ஆத்மராமா இல்லையா, எப்பவுமே தன்னிறைவோட இருக்கக்கூடியவர் இல்லையா, ஆனாலும் அவர் ஏன் இங்க மனுஷனா அவதரிச்சு இந்த லீலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீலைகளை பண்ணணும், அதுக்காக அவர் என்ன பண்ணுகாரு அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுகாரு, வருத்தப்படுகாரு, ரொம்ப மனம் கலங்குறாராம் இங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், இது வந்து இவன் ஒரு மாயாவி, இது எல்லாமே வசுதேவரா இருக்கதும் ஒரு மாயா தோற்றம் தான், எல்லாமே தெரிஞ்சாலும் இவ வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இங்க வந்து அவர் கஷ்டப்படுகாரு. தந்தையின் அங்க வந்து எதுவுமே, அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். போயிட்டு பகவான் நினைக்காரு, இதுக்கு மேல இவனை வந்து நம்ம விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகவான் நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம் இல்லையா, பகவான் நினைச்சிட்டாருன்னா ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் அழிச்சிருவாரு. எத்தனை நாள் இருக்கணும் எல்லாமே அவரோட அனுமதி பேர்ல தான் நடக்குது இல்லையா. அவர் பாதுகாக்கணும்னு நினைச்சுன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் பாதுகாப்பாரு. பரிசுத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாஸ்திரம் வரும்போது அவ்வளவு அழகா பாதுகாத்தார் இல்லையா. சோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அசுரர்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அவர் இதுக்கு மேல இனி இந்த லீலை முடிய போகுது, சோ இதுக்கு மேல இவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நினைக்கிறாரு. இந்த நேரம் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கலாம், ஏன் பகவான் இப்படி எல்லாம் கலங்குனாரு வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அழகான லீலை, பகவான் இதெல்லாம் பண்ணினாதான் இந்த லீலை. ஏன்னா அந்த இடத்துல சால்வன் வந்து சந்தோஷப்படணும் இல்லையா. சோ எப்படி கலங்கான் பாரு, இவன் எப்படி கஷ்டப்படுகான் பாரு, அவன் முன்னாடி அவங்களோட அப்பாவை நம்ம வெட்டி கொண்டதை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுகானே, இதெல்லாம் பார்த்து அவன் ரசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த ஒரு அழகான லீலையை வந்து அரங்கேற்றணும். அந்த ஒரே விஷயத்துக்காக அவர் ஒரு மனித ரூபத்துல மனுஷனோட செயல்களை வந்து அவர் அழகா ப்ராப்பரா அதை வந்து பண்றாரு. இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன பண்ணுகாரு அப்படின்னு சொன்னா, சால்வன் வந்து இப்படி இவர் மயக்கத்துல இருக்காரு, மாயமா இப்படி என்ன சொல்லுவாரு, ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கிறது போல பகவான் வந்து சால்வன்ட்ட வந்து தன்னை காட்டிக்கிறாரு. இதை பார்த்த உடனே சால்வனுக்கு இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தி ஆகுது. உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன்னும் பலத்தோட சக்தியோட கிருஷ்ணர் மேல வந்து ஏகப்பட்ட பானங்கள், ஏகப்பட்ட அம்புகளை வந்து அவன் வந்து சர மாரியா பொழியிறான். அப்படி பொழியும் போது அந்த நேரம் பகவான் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த சால்வனோட உற்சாகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, இந்த மின்பினி பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, பூச்சிகள்லாம் நெருப்பை பார்த்துட்டு டப்பார்னு போய் விழுந்து அதுவே செத்துக்கும் இல்லையா, அதே போல இங்க சால்வனோட உற்சாகம் இருந்த, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி அவனே அழிய போறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஆச்சாரியாஸ் வந்து இந்த இதை வந்து சொல்லுவாங்க. சோ இப்படி சால்வன் வந்து அதுக்கு பிறகு பகவான் தன்னோட அம்புகளால
சால்வனை வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தோற்கடிக்காரு. அவரோட கவசமா இருக்கட்டும், அவரோட வில்லா இருக்கட்டும், அவரோட மணி மகுடம் அந்த கிரீடமா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையா ஒன் பை ஒன்னா அவர் வந்து அதை எல்லாத்தையும் கீழே விழுந்து உடைக்கிறாரு. உடைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கதை எடுத்து பயங்கர பலத்தோட சால்வனோட ஆகாய விமானத்தை வந்து பல துண்டுகளா வந்து அதை நொறுக்கி அது வந்து கடல்ல போய் விழுது. அப்பவும் சால்வனால இருக்க முடியல. அந்த அகங்காரம் அவன் வந்து அப்பவும் அந்த விமானத்துல இருந்து டப்புன்னு வெளியில குதிச்சு பகவானுக்கு முன்னாடி அவனே வந்து விழுவான். எப்படி மின்மினி பூச்சி வந்து நெருப்புல போய் தானே விழுந்து செத்துக்குமோ அதே போல இங்க சால்வன் வந்து அவனே அழியத வந்து அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் வந்து பகவான் முன்னாடி வரான். கிருஷ்ணர் வந்து வேகமா முன்னாடி வரும்போது அவர் கதையால அவனோட கைகளை துண்டிச்சு அதுக்கு பிறகு கரெக்டா கடைசியா பார்த்தீங்கன்னா அவரோட கைகளை துண்டிக்கிறாரு. அது பிறகு கடைசி என்ன நீ அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சக்கராயுதத்தை வந்து அவர் எடுத்து எப்படி அப்படின்னு சொன்னா சக்கராயுதத்தை எடுத்து அந்த நேரம் பார்க்கறதுக்கு பகவான் எப்படி இருந்தாரு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு மலை இருக்கு, 2 மலைகள் இருக்கு, அதுக்கு இடையில சூரியன் உதயமாகும் போது எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதே போல அந்த பகவான் வந்து காட்சி கொடுக்கிறாராம் தன்னோட கதத்தோட. அப்படி வந்து சால்வனை வந்து அவரோட தலையை வந்து இங்க துண்டிச்சு அவனோட கிரீடங்கள் அந்த மணி மகுடம் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, இந்திரன் வந்து விருட்டாசுரனை வந்து கொல்லுக விஷயம். சோ அது போல பார்க்கறதுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்படி சால்வன் வந்து இறந்து போனோன்னா அவங்களோட படை வீரர்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அழுகாங்க. அதே நேரம் தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து மலர் மாழி பொழிஞ்சு அவங்க எல்லாம் பகவானோட ஸ்துதி பாட ஆரம்பிக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல சிசுபாலனோட இன்னும் நிறைய ஃப்ரெண்டுகள் இருந்தாங்க இல்லையா, நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, தண்டவக்ரா, விதூரதா, ரோமஹர்ஷ், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த தண்டவக்ரா வந்து இந்த விஷயங்களை அவங்க பார்க்காங்க. சோ அடுத்தது அவங்களோட கதையை நம்ம பார்க்க போறோம். அவங்க எல்லாம் இனி பகவானால என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து அத்தியாயத்துல வந்து நம்ம 78வது அத்தியாயத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல ரீகா போலாம். ஸோ கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன இருக்கும், நம்மளோட லைஃப் எவ்வளவு குளோரிஃபையிங்கா எவ்வளவு புகழோட இருக்கும். அவரை எதிர்த்தோம் அப்படின்னா அவருக்கு எதிராக செயல்படும் போது நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழகா பார்த்தோம். பாகவதம் பிளஸ் பகவத்கீதா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தரு மாதாஜி ரீகா போலாமா? ஸ்ரீ கிருஷ்ணா மாதாஜி, இன்னைக்கு நம்மளுக்கு சிந்து மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. சிந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. இது பகவத்கீதையில வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, பகவான் லாஸ்ட் நேரத்துல, அதாவது மரண தருவாயில வந்து நம்ம எந்த நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அழகா சொல்லி கொடுத்துருந்தீங்க மாதாஜி. அதுக்கு ஃபுல்லாவே நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததுல வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனரே வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது மாதிரி நாம நார்மலா இருக்கையிலே கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். அது போல மரண நேரத்துல வந்து நம்ம பகவானை ஈஸியா நினைச்சா நம்ம போயிடலாம், பகவான்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாங்க. அதனால நம்ம லாஸ்ட் நேரத்தை பாத்துக்கலாம் அப்படிங்கறதும் வந்து என்னன்னா நடக்காத காரியம். அது நம்ம டெய்லி என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதான் வந்து நம்மளுக்கு வந்து எண்ட்லயும் கிடைக்கும். நம்மளோட பிரசன்ட் இப்ப வாழ்ற வாழ்க்கை வந்து என்னன்னா நெக்ஸ்ட் லைஃப்ல வந்து அதான் நெக்ஸ்ட் லைஃபாவே நம்மளுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடணும். அது மாதிரி நம்ம டெய்லி வந்து நம்ம பகவானை வந்து நினைவுல நிறுத்தினா மட்டும்தான் லாஸ்ட் நேரத்துல வந்து அதை நம்ம வந்து நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து டெய்லி லைஃப்ல வந்து எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்லாம் சொன்னீங்க மாதாஜி. ஒர்க் பண்ணும்போது இந்த ஒர்க் வந்து வர்ற சேலரினால பகவானுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா
இது வந்து பிரசாதமா அப்படிங்கிறது, பகவான் கருணையினால நம்மளுக்கு இந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நினைக்கணும். அப்புறம் வந்து ஒரு கெட்ட விஷயமோ ஒரு ப்ராப்ளமோ அதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், இதுல இருந்து நம்மள்ட்ட இருந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கறது பகவான் வந்து சொல்றாரு. அது என்ன அப்படிங்கறத நம்ம ஆராயணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து என்னன்னா நம்ம வந்து பகவானை வந்து நடுவுல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆஹ் அர்ஜுனர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுனரே வந்து பகவான் ஃபைட் பண்ண சொல்றாரு. ஆனா என்னைய நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ ஃபைட் பண்ணு, என்னைய நினைச்சு நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம என்ன செயல் செஞ்சாலுமே அதுல வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பகவான் இருக்கணும். ஆஹ் அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து இது எனக்கு நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஆஹ் மனதையும் புத்தியையும் வந்து பகவான்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா மனதை வந்து மனம் வந்து பகவானை நினைக்கணும். அறிவு வந்து என்னன்னா பகவான் சொன்ன கட்டளையே ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ஒழுங்கா நடந்துச்சுன்னாதான் அது வந்து பகவான் இதுல போகுது, அந்த கரெக்டான ட்ராக்ல போகுது அப்படிங்கறத வந்து நம்ம நல்லா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா நம்ம கார் ஓட்டையில கார் நம்ம பிசிக்கலா பாடி ஓட்டுது. ஒரு கால் வரையில எப்படி அந்த அவங்கள்ட்ட என்ன பேசணும் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா அது ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரெண்டு செயல் அங்க வந்து நடைபெறுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு செயலும் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வந்து டெய்லி அதை பகவானை வந்து நினைக்கணும்னா லாஸ்ட் நேரத்துல வந்து நினைக்க முடியாது. அதுக்காக இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்க. அப்புறம் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு புது விஷயத்த வந்து நம்மளால எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கரெக்டா அதை பண்ண முடியாது. அதனால டெய்லியுமே நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்க. டியூட்டியை வந்து நம்ம கரெக்டா டியூட்டியை வந்து நம்ம வந்து டெய்லி செய்யறதுதான் நம்ம வந்து எண்டுல வந்து கரெக்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. அப்புறம் வந்து பாகவதத்துல என்ன சொன்னீங்கன்னா சால்வன் அண்ட் யதுவம்சத்தோட ஃபைட் சொன்னீங்க. இதோட 4 பாயிண்ட் வந்து பகவான் சாரி மத்த ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். பகவத்கீதையில வந்து சாரி மாதாஜி ரொம்ப அப்புறம் இதுல பாகவதத்துல இருந்து பகவான் என்ன நினைக்கிறாங்களோ பகவான் வந்து ஒருத்தவங்கள கொல்லணும்னு நினைச்சா அதை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. பகவான் காப்பாத்தன்னு நினைச்சா அது வந்து யாருனாலையும் கொல்ல முடியாது அப்படிங்கறது கோர் பாயிண்டா இருந்துச்சு இந்த இதுல. பாகவதத்துல நினைக்கிறதுனால அவங்க எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது பாகவதத்துல வந்து பகவான் நினைக்காம ஆப்போசிட்டா நம்ம இது பண்ணா அது எப்படி எண்ட் ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் இதுல பார்த்தோம். பகவானோட அனுமதி இல்லாம எதுவுமே நம்ம லைஃப்ல நடக்க போறது இல்ல. அதனால பகவான் அனுமதியில தான் நடக்குது. இந்த ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் பகவான் அனுமதியில தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆகவே நம்ம வந்து பகவானோட ஸ்மரன்லயே எப்பயும் இருக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி. ரீகேப் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அனுப்புற மாதாஜி, நீங்களும் கிளாஸ் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you, Sindhu Mataji. Hari Bol, Hare Krishna. Anukula Mataji. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Mataji. ஸோ வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லை, ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம வாஞ்சாக்கள் பேச சொல்லிடலாம் மாதாஜி. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா, இல்லை முடிச்சுக்கலாமா? ஸோ சிந்து மாதாஜி சொன்னது போல கடைசி கொஞ்சம் இது என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டியூட்டியை பண்ணணும். அதுக்காக டியூட்டியை பண்ணாம நான் கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்ல வரல பகவான். இங்க உனக்கு என்ன கடமை இருக்கோ, விதிக்கப்பட்ட கடமை இருக்கோ, நீ அதை அழகா பண்ணு. ஆனா பகவானை நினைச்சுக்கிட்டே அந்த கடமைகளை நீ பண்ணு. ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லுவாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் தான். அந்த கடமையை பண்ணு, உன்னோட மனசையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பிதம் பண்ணுன அப்படின்னா நீ ஷுவரா எந்தவித சந்தேகமும் இல்லாம நீ என்னிடம் வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த இடத்துல உறுதிமொழி கொடுக்காரு. உறுதியா சொல்லுவாரு, ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. ஓகே, அதனால நீங்க எல்லாருமே நம்மளோட என்ன கடமையோ, மனைவியா இருந்தா, ஹஸ்பண்டா இருந்தா, பிள்ளைங்களா இருந்தா, நமக்கு என்ன டியூட்டி இருக்கோ அதை அழகா பண்ணுங்க. அதை எப்படி கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணிக்குது, அதுதான் சூப்பர் டெக்னிக். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவு கஷ்டங்கள்லாம் கிடையாது, அழகா பண்ணிக்கலாம். நம்ம லைஃபை கொஞ்சம் மாத்திக்கணும். எப்படி நம்ம தண்ணியை மாத்தி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம திருப்பி விடுவோமோ
அதே போல ஏன்னா நம்ம ரொம்ப இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இப்படி போயிட்டு இருக்கோம் இல்லையா, தண்ணி ரொம்ப போகும்போது தண்ணி நிறைய மழை அப்படியெல்லாம் பயங்கரமா வரும்போது என்ன சொல்லுவாங்க, அங்கங்க ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க இல்லையா, திருப்பி திருப்பி பிரிச்சு 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 விடுவாங்க இல்லையா. அதே போல நம்ம அந்த அளவுல இருக்கும்போது அதை எப்படி நம்ம மாத்திக்கணும், அதுதான் நம்ம பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் திருப்பி விடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா எப்பவுமே மனசு இந்த சிந்தனையில தான் இருக்கும், நம்மளோட புத்தி இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ அந்த புத்தியை நம்ம எங்க மாத்திக்கணும், அழகா பகவானோட விஷயங்கள். நம்ம சும்மா இருக்குமா, நமக்கு சும்மா இருக்குது கிடையாது, நம்ம மனசும் சரி நம்ம ஆக்ஷன் இல்லாம இருக்க முடியாது. நம்ம உடனே எதையாவது ஒரு ஃபோன் போடுவோமா, அவங்க கிட்ட எதையாவது கதையை பேசலாமா, இல்ல இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லையா, சும்மா இருந்தா ஏதாவது ஒரு சண்டை போடலாமா என்ன. ஆனா நம்ம பிஸியா இருந்தோம்னா நமக்கு டைமே இருக்காது இல்லையா. சோ அந்த பிஸியை நீங்க கிருஷ்ணா கான்சியஸா கொஞ்சம் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். சும்மா இருந்தீங்களா, ஃப்ரீயா இருக்கீங்களா வீட்டுல, சோ அழகா பகவானோட விஷயங்களை படிங்க, கேளுங்க, அப்படி இதை பண்ணுங்க. சோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளோட மனசு இந்த கல்மிஷம் இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரலாம். இந்த அனர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம குறைக்கும் போது அழகா பகவான் நம்மளோட ஹிருதயத்துல சூப்பரா உட்கார்ந்துப்பாரு. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நான் இந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்தே நான் சும்மா இருக்கும்போது ஹரே கிருஷ்ணா சொல்றேன் மாதாஜி. நீங்க நேற்று சொன்ன மாதிரி யாராவது கூப்பிடும் போது ஹரே கிருஷ்ணான்னு கூப்பிடலாம், இன்னும் வழக்கம் வர மாட்டேங்குது. நானும் பாத்துக்கிறேன், எல்லாம் மாத்திக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே மாத்துறேன் எல்லாத்தையும். ரொம்ப நன்றி மாதாஜி. நம்மளால ஈஸியா முடியும் இல்லையா மாதாஜி. இப்ப ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஐயோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, சாப்பிடும்போது சும்மா நீங்க சமைங்க, அப்ப நீங்க பாடிட்டே சமைங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே வாயில சொல்லுங்க. அந்த நேரம் வீடு வச்சு பண்ண முடியாது, வாயிலேயே சொல்லிட்டு பண்ணுங்க. அப்ப நம்ம அந்த டைம் ஆஃப் டெத் அது கண்டினியூஸா வரும்போது பிராக்டிஸ் வந்துரும் இல்லையா. ஆமாங்க மாதாஜி. பொதுவாவே நாங்க தர்மம் பண்ணும்போது கிருஷ்ணார்பித்தம் சொல்லிட்டு தான் பண்ணுவோம். யாருக்கா தர்மம் பண்ணா அப்படிதான் செய்வோம். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பழகிக்கிறேன் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. எல்லா விஷயத்திலயும் நம்ம அதை பண்ணிக்கணும். சோ நம்ம பண்ணிக்கும்போது நமக்கு எப்பவுமே அது வாயில வந்துகிட்டே இருக்கும். அஜமலர் எப்படி பையனோட பேரை தான் கூப்பிட்டாரு, எப்படி அழகா போனாரு நாமத்தை சொல்லி. அதே போல நம்ம சொல்லிட்டு அந்த நேரம் அந்த வார்த்தை நமக்கு வந்துடும். பகவானும் விட மாட்டாரு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்த வச்சு ஜபம் பண்ணி இப்படி இருக்கீங்களோ, நீங்க அந்த நேரம் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பகவான் கரெக்டா பிடிப்பாரு, நம்மள கைய கொடுப்பாரு. சரியா? நன்றி மாதாஜி. நன்றி. சாரி மாதாஜி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டேன். ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சொல்லிக்கலாமா? எஸ் அனுகூல மாதாஜி. Thank you மாதாஜி. கிருபா சிந்துபேவச்ச பதித்தனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की, गुरु महाराज की जय, हिताय गौरव प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी.